Hello children. Now we are going to see the past continuous tense and the future continuous tense. First, we will see the past continuous tense. The past continuous tense used when you talk about something that was happening in the past. Clearly, it is a past action. It is no longer happening in the present. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஏற்கனவே நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் let us see the structure of past continuous tense. I was going to house. You were going to house. We were going to house. They were going to house. He was going to house. She was going to house. It was going to house. Here, was is used for I, he, she and it. Were is used for you, we and they. Here, the auxiliary verbs was and were expresses the past. And ing indicates the continuity of the action. Okay. Now, let us see when do we use the past continuous tense. எப்போல்லாம் நம்ம past continuous tense யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். Okay. At some point in the past. For example, I was writing my homework at 5 p.m. yesterday. அதாவது பாஸ்ட்டில் பர்டிகுலர் டைமில் நடந்த ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் அந்த ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கும். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சு எப்போ முடிஞ்சிச்சிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் parallel action. Next we will see the exercise. Okay, write what they were doing at 5 o'clock yesterday. நேற்று 5 மணிக்கு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? I was playing cricket with my friends. Yesterday 5 o'clock நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் my mother was watching TV. எங்கள் அம்மா yesterday 5 o'clock டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. We were eating mango. My friends were riding their bicycle. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து yesterday 5 o'clock நேற்று 5 o'clock சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. மோகன் வாஸ் ரைட்டிங் அ லெட்டர். த பெல் வாஸ் ரிங்கிங் லவுட்லி. எஸ்டர்டே 5 o'clock பெல் வந்து ரொம்ப வேகமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் parallel actions. Parallel actions are two actions that were happening in the same time in the past. You can use the past continuous tense here. For example, what was your younger brother doing? When I was writing my homework, he was watching TV. Here, the two actions, writing and watching, are happening at the same time in the past. And so, here we have used the past continuous tense. பாஸ்ட்டில் 2 ஆக்ஷன் வந்து சேம் டைமில் நடக்கிறப்போ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தோன்னா ரைட்டிங் அண்ட் வாட்சிங் அப்படிங்கிற 2 ஆக்ஷன் வந்து சேம் டைம் ஒரே நேரத்தில் நடந்துட்டுருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், see and write what they were doing. ஸோ அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி எழுதணும். while I was writing, he was sleeping. நான் எழுதிட்டுருக்கும் பொழுது அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். while the boy was playing, the girl was reading. அந்த பையன் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த பொண்ணு வந்து படிச்சிட்டு இருக்கிறா. நெக்ஸ்ட், while my mother was cooking, my father was cutting. ஸோ எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருந்த பொழுது எங்கள் அப்பா வந்து கட் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, now we will see the interrupted action in the past. We can use this tense
to talk about an action that was happening in the past, but it was interrupted by another action. பாஸ்ட்டில் ரெண்டு ஆக்ஷன் நடக்கும், அதில் ஒன்று வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கும், ஒன்று வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரிமெம்பர், த இன்டரப்டட் ஆக்ஷன் இஸ் ஆல்வேஸ் இன் சிம்பிள் பாஸ்ட். அந்த நடந்து முடிஞ்ச அந்த விஷயத்தை தான் இன்டரப்டட் ஆக்ஷன்னு சொல்கிறோம். அது வந்து எப்போவுமே சிம்பிள் பாஸ்ட்டில் தான் இருக்கும். வி யூஸ் த வேர்ட் வென் டு ஷோ த இன்டரப்ஷன். ஸோ அந்த இன்டரப்ஷன் வந்து எதை குறிக்குதுன்னா அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இன்டரப்டட் ஆக்ஷனை குறிக்கிறதுக்காக நம்ம வென் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. When I entered his house, his mother was reading newspaper. ஸோ நான் வந்து வீட்டுக்குள்ளே போனப்போ அவங்க அம்மா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க. ஹியர் when I entered his is the simple past tense. His mother was reading newspaper is the past continuous tense. Now let us see some examples. I was making dinner when she arrived. அவள் வந்தப்போ நான் வந்து டின்னர் சமைச்சிட்டு இருந்தேன். I was washing the dishes when the phone rang. நான் டிஷ்ஷஸ் வந்து கழுவிட்டு இருக்கும்பொழுது ஃபோன் பெல் அடிச்சிச்சு. You were studying when she called. அவள் கூப்பிட்டப்போ நீ படிச்சுக்கிட்டு இருந்த. The students were drawing beautiful pictures when the teacher entered the classroom. டீச்சர் கிளாஸ் ரூமில் வந்தப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழகாக ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. சில்ட்ரன்ஸ், you can see here two tense, past continuous tense and the past simple past tense. Okay, when she arrived is the simple past and I was making the dinner is the past continuous tense. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே இன்டரப்டட் ஆக்ஷன் வந்து சிம்பிள் பாஸ்ட்டில் இருக்குது, அந்த அனதர் ஆக்ஷன் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஓகே, once again we will recall when do we use the past continuous tense. Okay, first past continuous tense is the past continuous tense is used when you talk about something that was happening in the past. So pastல ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறத குறிக்கிறதுக்கு past continuous tense யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? when do we use the past continuous tense? at some point in the past. பர்டிகுலர் டைமில் ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கோம், அதை குறிக்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். Then parallel actions. Parallel actions are two actions that were happening in the same time in the past. You can use the past continuous tense here. ஸோ ரெண்டு ஆக்ஷன்ஸ் வந்து ஒரே டைமில் நடந்துட்டு இருந்தப்போ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்டரப்டட் ஆக்ஷன். We can use this tense to talk about an action that was happening in the past but it was interrupted by another actions. ஸோ ரெண்டு ஆக்ஷன் நடந்துருக்கும், அதில் ஒன்று வந்து முடிஞ்சிருக்கும், ஒன்று வந்து நடந்துகிட்ருக்கும், அதை குறிக்கிறதுக்கும் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் we will see the future continuous tense. Okay, we use the future continuous tense to talk about actions that will be happening in future. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம், அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நவ் லெட் அஸ் see the structure of future continuous tense. I will be going to house, you will be going to house, we will be going to house, they will be going to house, he will be going to house, she will be going to house, it will be going to house. The auxiliary is will be for all the subjects here. Okay, the word will expresses the future tense and ing indicates the continuity of the action. Okay, how to use the future continuous tense?
the first bubble, we see a girl saying that she will be traveling in future. The phrase will be traveling implies that, okay, she would travel in future, that this will happen continuously for some time in future. So we call it the future continuous tense. So இந்த ஃபர்ஸ்ட் பபிளில் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் என்ன சொல்கிறா, நாளைக்கு வந்து அவள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பா, அதாவது ட்ராவல் பண்ணிட்டு இருப்பா, அதை வந்து நாளைக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்கிறத அவள் சொல்கிறா. ஸோ இது இப்போ வந்து நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் கேன் யூ சிமிலர்லி எக்ஸ்பிளைன் த செகண்ட் பிக்சர் ஆன் த ரைட்? The boy talks about what his friends will be doing in the future. What will they do? Play. They will play for some time continuously. So the boy says will be playing. So இந்த செகண்ட் பிக்சரில் அந்த பாய் வந்து என்ன சொல்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய அந்த இன்சிடெண்ட்டை அந்த பாய் வந்து சொல்லுவான். ஓகேவா? Now let us see some examples. I will be speaking to her. Lucy will be getting ready. Lucy வந்து என்ன பண்ணுவா, கெட் ரெடி ஆகிட்டு இருப்பா. The train will be arriving on second platform. செகண்ட் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். We will be sleeping in terrace. நாங்கள் வந்து டெரஸில் தூங்கிக்கிட்டு இருப்போம். It will be raining heavily. ஸோ ஹெவியாக நிறைய மழை பெஞ்சு கொண்டு இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், once again I'll tell you future continuous tense. Okay, we use the future continuous tense to talk about actions that will be happening in future. ஃப்யூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதுக்காக தான் நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் ஆல் understood the past continuous tense and the future continuous tense. Right children? Okay, we will meet in the next video. Thank you.